கூத்தாடினா அவ்வளோ கேவலம் இல்லைடா உங்களுக்கு. ஏன்னா உன் தலைவங்க எந்த அளவுக்கு கூத்தாடிருங்க அப்படின்றத இந்த வீடியோவில் போடுறேன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கூத்தாடி என விமர்சித்திருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி விமர்சித்து வீடியோ வெளியிட்டிருக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. எல்லாருக்கும் வணக்கம். கட்சியில் இருக்கிறவனுக்கு தலையில் 2 கொம்பு இருப்புன்னு நினைப்பு போல இருக்குது. அதனால தான் இஷ்டத்துக்கு வாயிலுக்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியோட டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆளூர் ஷானவாஸ், அந்த அவனுக்கு என்ன தெனாவட்டு இருந்துச்சுன்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் கூத்தாடிக்கு என் தலைவரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லுவான். ஏண்டா இனி எந்த அடிப்படையில் அவர் கூத்தாடின்னு சொல்கிற? படத்தில் நடிச்சுட்டு வந்தனால கூத்தாடின்னு சொல்கிறியா? அவருடைய துறையை கூத்தாடி துறையாக தேர்ந்தெடுத்து அதிலேருந்து வெற்றி பெற்று இன்றைக்கி அரசியலுக்கு வந்துட்டு இனி நான் அரசியலில் சேவையாக தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு வந்தவர். உங்கள் தலைவங்க மாதிரி அரசியலுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் கூத்தாடுறதுக்கு வரல. ஏன்னா கூத்தாடினா தான் முகம் தெரியும் அப்படின்றதுக்கு வந்து கூத்தாடினவங்க தான் ஓன் தலைவன்லாம். ஓன் தலைவன் கூத்தாடினது மட்டும் பத்தாதுக்கு நீ இன்றைக்கி போய் அடக்கல் அடைஞ்சிருக்க பாரு டிஎம்கே. அவங்களாம் என்ன ஒழுக்கமா? அவங்களாம் கூத்தாடவே இல்லையா? அவங்க மொத்தமாக சினிமா துறையில் தாண்டா இருக்காங்க. மொத்த சினிமா துறை அவங்க கையில் தாண்டா இருக்குது. ஏன்னா கூத்தாடுறவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு யாரை பார்த்து நீ கூத்தாடின்னு சொல்கிற? இப்போ விஜய் கூத்தாடினா நீ அப்போ உன் தலைவனை கூத்தாடின்னு சொல்லு, இல்லை ஸ்டாலினை சொல்லு, இல்லை உதயநிதி ஸ்டாலினை சொல்லு. உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு படத்தில் நடிக்க வந்தார்? அந்த கூத்தாட்டம் பண்ணால் தானே மூஞ்சி வெளில தெரிஞ்சு தானே வந்தார். இல்லைன்னா வந்திருக்க மாட்டார்ல. அப்படியே இருந்து வந்திருக்க வேண்டியதானே. கூத்தாடினா அவ்வளோ கேவலமாக இல்லைடா உங்களுக்கு. நீ முதல்ல கூத்தாடுறது கேவலமாக பார்த்த அப்படின்னா உங்களுக்கு அழிவு காலம் ஆரம்பம். ஏன்னா உன் தலைவங்க எந்த அளவுக்கு கூத்தாடிருங்க அப்படின்றத இந்த வீடியோவில் போடுறேன். அது மட்டும் பத்தாததுக்கு மேடையில் உட்காந்து பூவெல்லாம் அள்ளி போட சொல்லி அவனை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.